ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, மனக்கோலத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் நீ கேட்கும் வரம் எதுவாக இருந்தாலும் இன்றைய நல்ல தினத்தில் நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாய். உன் மனதிற்குள் புதைத்து வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களாக மாற்றி என்னிடம் வரமாக கேட்டு பெற்றுக்கொள். அதிர்ஷ்டமான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, ஒரு பொழுதும் நீ தவற விடாதே. இதோ உனக்காக நீ கேட்கும் நேரத்தை உனக்கு நான் இப்பொழுது கொடுக்கின்றேன். மனதிற்குள் நீ எதை நினைத்து இந்த பதிவை முழுமையாக கேட்கின்றாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல முடிவை கொடுத்து அற்புதமான வரங்களாக மாற்றி உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். தொட முடியாத உயரத்தில் உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் இருந்தாலும் கூட அது சுலபமாக உன்னுடைய கரங்களில் வந்து சேரக்கூடிய அளவிற்கு, நீ எட்டி பிடித்து விடக்கூடிய அளவிற்கு அதை உன்னுடைய அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு போராடிய விஷயங்களில் எல்லாம் இத்தனை தாமதமான ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றதே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். உன்னுடைய போராட்டத்தை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி உன்னுடைய கழுத்தில் பூமாலையாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் என்ன, வேதனைகள் என்ன என்று எனக்கு தெரியும். அத்தனை வேதனைகளையும் போக்கக்கூடிய, தீர்க்கக்கூடிய அளவிற்கு மாறுதல்கள் இனி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக மாறும் என்று சொன்ன அந்த தினம் இன்றைய தினம்தான். நல்லபடியாக அனைத்தும் மாறக்கூடிய நேரம் இது. உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் அப்படியே குறைந்துவிடும், மாயமாகிவிடும். என்னுடைய அருளால், என்னுடைய ஆசியால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை காணும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி உன் மனதிற்குள் சில விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதில் மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுக்க போகின்றேன். கலகலவென நீ சந்தோஷமாக இனி வாழ்வாய். என் நேரமும் சோர்ந்த முகத்தோடு, ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய முகமானது வாடி போயிருந்தது. உன்னுடைய முகம் சற்று நேரத்தில் மலரக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வு நடக்கும். அதுதான் ஆரம்பம். இத்தனை அவஸ்தைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் மனதிற்குள் வைத்து இருப்பதை இந்த முருகனால் பார்க்க முடியவில்லை. நீ படும் கஷ்டத்தை பார்க்கவா இந்த முருகன் நான் இருக்கின்றேன்? நீ இன்பமாக வாழ்வதை கண்டு கண்டு ரசிக்கத்தானே நான் ஒருவன் இங்கு இருக்கின்றேன். உன்னுடைய வேலன் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன். உன்னுடைய கந்தன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவன். இந்த சண்முகன் உன் சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடியவன். என் மீது நம்பிக்கை கொள், உறுதியாக இரு. உன் வாழ்விற்கான நன்மைகள் உன்னை தேடி வரும். இத்தனை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலும் எவன் ஒருவன் சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என் முன் வந்து கை கூப்பி முருகா என்று என் பாதத்தை சரணடைந்தானோ அவனுடைய வாழ்க்கை சர்வ நிச்சயமாக என்னுடைய பொறுப்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய மனதில் உறுதியான நம்பிக்கையும் இந்த முருகனின் மீது மிகுதியான பக்தியும் கொண்டிருந்தால் போதும், உன் வாழ்க்கை பல முன்னேற்றங்களை காணும் தகுதியையும் பெற்றுவிடும். எந்த அளவிற்கு துன்பங்களை சந்தித்து வருகின்றாயோ அந்த அளவிற்கும் நீ அனுபவங்களையும் கற்றுக்கொண்டு வருகின்றாய் என்பதை மறக்க வேண்டாம். வாழ்க்கையானது இவ்வளவு துன்பப்படுத்துகின்றதே என்று வாழ்வின் மீதே சந்தேகம் கொண்டு உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையின் மீது நீ சந்தேகப்படுகின்றாய் என்றால் அந்த வாழ்க்கையை பொறுப்பாக கையில் எடுத்து கொண்டிருக்கும் இந்த முருகனின் மீதும் சந்தேகப்படுகின்றாய் என்று அர்த்தமாகிவிடும். உன் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு வேண்டும். இந்த முருகனின் மீது நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் போகும்பொழுதுதான் வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டு விடுகின்றது. என் மீது முழு நம்பிக்கை வை. உன்னை நான் கைவிடாமல் காப்பேன் என்று முழுமையாக நம்பு. என்னை சரணடைந்திருக்கும் உன் மீது என்னுடைய அருள் பார்வை எப்பொழுதும் பட்டு கொண்டிருக்கும்படி நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அற்புத சக்தியால் உன்னுடைய உள்ளம் மிக மிக மகிழக்கூடிய வகையில் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். உன்னுடைய தோள்களில் நீதான் எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருப்பாய், அத்தனையையும் இந்த முருகனுடைய தோள்களில் சுமக்க தயாராக இருக்கின்றேன்.
உன்னுடைய சுமைகளை எல்லாம் நினைத்து வருந்தாதே. அது காற்றடைத்த பையைப் போல சுமையில்லாமல் லேசாக்கி விடுவேன். நீ சுமை தெரியாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய மனதை லேசாக வைத்து கொள்ள வேண்டும். துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை நான் விலக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் விலக்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு நிச்சயம் அருள் செய்வேன். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் பெற்று கொண்டிருக்கும் அடுக்கடுக்கான வரங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்தே தீருவாய். கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இந்த கந்தனை நாடி ஓடி வருபவர்களுக்கு இஷ்டப்பட்ட அத்தனையையும் வாரி வாரி வழங்குவது என்னுடைய கடமை. இந்த வாழ்க்கையில் நீ பிறந்ததற்கான அர்த்தம் கிடைக்கப் போகும் நேரம் இது. இந்த பிறவியை நீ சிறப்பாக செம்மையாக வாழ ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு உதவி புரிவேன். இனிமை நிறைந்த நாளாக ஒவ்வொரு நாளையும் நான் மாற்றி கொடுப்பேன். எதற்குமே சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்போடு உன்னுடைய செயல்களில் நீ ஈடுபட நான் உனக்கு பக்கபலமாக துணை வருவேன். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என் குழந்தையே, நமக்கு கீழே இருப்பவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள் என்று உன்னை நீ தேற்றிக்கொள்ள பழக வேண்டும். இது கிடைக்கவில்லையே, இது நம்மால் செய்ய முடியவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்புவதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கும் கீழாக இருப்பவர்கள் எவ்வளவோ பேர் இதைவிட அத்தனை சுமைகளையும் தாண்டி கொண்டு கடந்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள். இந்த கந்தனுடைய அருள் இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாகத்தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். என்னால் காக்கப்பட்ட நிலைதான் உன்னுடைய நிலை. தீராத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது என் குழந்தையை, எல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைதான். அதிக கஷ்டங்களை சந்திக்கின்றோமே என்று எல்லாம் வருந்தாதே. இனி அதிகப்படியான இன்பங்களை நீ காணப் போகின்றாய் என்று தெரிவிக்கின்றேன். சோதனைகளை இந்த இறைவன் அதிகம் கொடுக்கின்றானே என்று இறைவனை நொந்து கொள்ளாதே. உன்னை எல்லா நொடிகளிலும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருப்பவனும் அதே இறைவன்தான். தைரியத்தை இழந்து விடாதே, எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள். உன்னுடைய நிலைமையை நான் மாற்றி காண்பிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்து கொடுப்பேன். முயற்சி என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கும் வரையிலும், சுறுசுறுப்பு என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கும் வரையிலும், விடாப்பிடியாக ஒரு காரியத்தை முடித்தே ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரையிலும் இந்த முருகனின் துணையும் உனக்கு இருக்கும். மனதில் தோன்றுகின்ற அர்த்தமற்ற தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விடு. நேர்மறையாக எல்லா நேரமும் சிந்திக்க பழகிக்கொள். முடியாதது என்று எதுவும் கிடையாது, எல்லாமே சாத்தியம்தான். மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி இனி உன் வாழ்வில் நிரம்ப கிடைக்கும். உன்னுடைய கர்மாக்கள் கழிந்து விட்டது. எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.